ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி நம்மளோட செடிங்களுக்கெல்லாம் எப்சம் சால்ட் கொடுக்கலாம். நான் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி நம்மளோட செடிங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதில் வந்து எப்படின்னா எப்சம் சால்ட்டு வந்து பூக்கிறதுக்கு, பூ வந்து காயாக மாறுறதுக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக டொமேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர், கத்திரிக்காய், பச்சை மிளகா இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து மந்த்லி ஒன்ஸ் எப்சம் சால்ட் வாட்டர் கொடுக்கறதுக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து என்னென்னா, இந்த எப்பவும் போல் நம்மளோட மெயின்டெனன்ஸ் தான். தக்காளி செடி நிறைய லீவ்ஸ் தான் வைக்கிறதே தவிர காய் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். ஸோ லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரூனிங் பண்ணி விடலான்னு பார்க்குறேன். ஸோ நான் ஒரு இதில் படித்ததில் வந்து மாட்டு சாணம் சம்மந்தமாக இருக்கிறத கம்மி பண்ணிவிட்டு பனானா ஃபெர்டிலைசர் கொடுத்தா நிறையா பூவும் காயும் வைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அதுதான் ட்ரை பண்ணணும். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.